வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் பார்ப்போம்னா நம்ம அரசியல் சார்ந்து பல விஷயங்களை குறித்து பேசிகிட்டு இருக்கோம். அது சார்ந்த செய்திகளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நான் இணையதளம் ஒன்றில் ஒரு கட்டுரையை படித்தேன். அந்த கட்டுரையை படிக்கின்ற பொழுது அந்த கட்டுரை ஒரு நீண்ட கட்டுரை. அந்த கட்டுரை முழுவதுமே படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக இதை குறித்த செய்தியை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள் ஏற்பட்டது. எனவே தான் அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாராம்சத்தை மையப்படுத்தி தான் இந்த கருத்துக்களை நான் எடுத்து வைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துகள் இதற்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளோ அல்லது இதை மையப்படுத்தி எழுப்புகின்ற கருத்துகள் இவைகள் அனைத்திற்குமே அந்த இணையதளத்திலிருந்து நான் எடுத்தவைதான். எனவே நன்றி அந்த இணையதளத்திற்குத்தான். அதாவது சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பது ஒரு கணம் இருக்கக்கூடிய சூழலில் மதவாதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு நாம் பல களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இலங்கையை பொறுத்தமட்டில் புத்த மதத்தின் கைப்பிடியில் தான் இலங்கை இருக்கிறது. அதாவது தேரர்களுடைய கைப்பிடியில் தான் இலங்கை இருக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு விடயம். புத்தர் எப்படி தன்னை மாற்றிக்கொண்டார் என்ற களத்திற்குள் போகின்ற பொழுது ஒரு அரசராக இருக்கிறார். அவர் மரணத்தை பார்க்கிறார், ஒரு வீட்டில் நடந்த சோகத்தை பார்க்கிறார். இவைகளையெல்லாம் பார்த்த புத்தருக்கு இவைகளெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி தராது என்று அவர் துறவரம் மேற்கொள்கின்றார். துறவரம் மேற்கொண்ட புத்தர் தன்னை ஒரு அடையாளமாக மாற்றுகிறார். அவருக்கு பின் வரக்கூடியவர்கள் அந்த அடையாளத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் புத்தருடைய நிலைப்பாடாக இருந்தது. புத்தரை மையப்படுத்தி வந்தவர்கள் பலர் அதுபோன்ற தியாக வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய தேரர்கள் அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களா என்றால் இல்லை. காரணம், அவர்கள் அரசியலோடு ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அரசியல்வாதிகள் இந்த புத்த தேரர்கள் செய்யக்கூடிய எந்த தவறுகளுக்கும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுப்பதை விட அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை தான் எடுப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நீங்கள் அதை தெளிவாக பார்த்திருப்பீர்கள். தற்பொழுது ஒரு பரபரப்பான செய்தி என்னவென்றால், ஒரு புத்த தேரர் அவர் ஒரு சிறுமியோடு நடந்த தகாத உறவுகளை மேற்கொண்டார் என்கின்ற அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு அவருக்கு நீதிமன்றம் ஒரு 22 நாட்கள் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. ஆனால் அந்த புத்த தேரர் உடனடியாகவே அவர் பிணை கிடைத்து அவர் சென்று விட்டார் என்கின்ற செய்தியும், அந்த பாதிக்கப்பட்ட பெண் கதறுகின்ற அந்த கதறல் இன்று இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய செவிப்பறைக்கு கேட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இங்கு பிரதானமாக எழும்பியிருக்கின்றன. இந்த புத்த தேரரை மையப்படுத்தி பல செய்திகள் இருக்கின்றது. இந்த புத்த தேரருக்கு 2 மனைவிகள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதில் வளர்ந்துவிட்ட ஒரு மகள் ஒரு மனைவிக்கு இருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்படி வளர்ந்துவிட்ட மகள் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த புத்த தேரர் தான் ஒரு 10 வயது 12 வயது சிறுமியிடம் பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் செய்தார் என்கின்ற செய்தியும், அந்த சிறுமியை மிரட்டி தனக்கு தேவையானதை இவர் பயன்படுத்தி கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டை மையப்படுத்தி இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கையில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் இவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. இதை எப்படியாவது மூடி மறைத்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் பெரும்பாலான அந்த அரசு அதிகாரிகளும் அரசும் செயல்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த புத்த தேரர் எப்படி அந்த பெண்ணை அந்த சிறுமியை தனக்காக தேர்ந்தெடுத்தார் என்கின்ற பொழுது, இந்த சிறுமியின் தாயும் தந்தையும் அந்த புத்த தேரர் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தின் முன்பாக பூக்களை விற்று அவர்கள் அதில் வரக்கூடிய வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இவர்களுக்கு ஒரு சிறுமி குழந்தை இருக்கிறது என்கின்ற விடயம் அந்த தேரருக்கு தெரிகின்றது. எனவே அவர், உங்களுடைய மகளை என்னிடம் கொடுத்து விடுங்கள், அவளை நான் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன், அவளை நான் இந்த மதம் சார்ந்த களங்களில் நான் கொண்டு செல்வதற்கு அவளை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று அந்த புத்த தேரர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த தாயும் அவருடைய தந்தையும் அந்த குழந்தையை அந்த புத்த தேரருக்கு விற்றிருக்கிறார்கள். விற்று முதனாளாக அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு போய் அந்த புத்த தேரர் இருக்கக்கூடிய இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த குழந்தை புத்த தேரர் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள் சென்றிருக்கிறது. ஒரு 10-20 நிமிடம் கழித்து அந்த குழந்தை வெளியே வருகிறது. வெளியே வருகின்ற குழந்தை மகிழ்ச்சியற்றதாகவும் கசப்பான உணர்வோடும் வெளியே வருகிறது.
அப்பொழுது அந்த தாய் அந்த குழந்தையிடம் கேட்கின்றார், என்ன நீ இவ்வளவு மன மகிழ்ச்சி இல்லாமல் உள்ளே இருந்து வெளிவருகிறாய், இவ்வளவு உன்னுடைய முகத்திலே ஒரு சோகம் இருக்கிறதே ஏன் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த குழந்தை சொல்கின்றது, உள்ளே இருக்கக்கூடிய தேரர் என்னை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டார் என்ற செய்தியை சொல்கிறது. அந்த தாய் அப்பொழுதே உணர்வடைந்திருக்க வேண்டும், அல்லது இந்த பணத்தை திருப்பி நம்மால் கொடுக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் அந்த குழந்தையை அந்த தேரர் கேட்கின்ற பொழுதெல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு துர்நிலையில் அந்த தாய் இருந்திருக்க வேண்டும். இந்த புத்தத்தேரர் இந்த குழந்தையை மிக தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இந்த புத்தத்தேரர் ஒரு சராசரி புத்தத்தேரரா அல்லது மற்றவர்களைப் போல ஒரு எளிமையான புத்தத்தேரரா என்கின்ற கதையெல்லாம் இல்லை. இவர் பல அமைப்புகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய புத்தத்தேரர் என்று குறிப்பிடுகிறார்கள். அவைகள் அனைத்துமே சிங்களத்தில் அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னால் அதை உச்சரிக்க முடியவில்லை. எனவே அந்த புத்தத்தேரர் பல அமைப்புகளுக்கு அவர் தலைவராக இருந்திருக்கிறார். எனவே அவர் அரசோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். அரசு இவரை எதிர்த்து நடவடிக்கை எடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு களத்தில்தான் அரசு இருக்கிறது என்பதுதான் நிஜம். எனவே ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வெளியே தெரிகின்ற பொழுது அரசு அமைதி காத்தது, அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைதி காத்தார்கள். அப்பொழுது ஒரு சுயாதீன ஊடகவியலராக இருந்த பீமல் ருஹிங்னுங்கா என்கின்ற ஒருவர் இந்த விடயத்தை கையில் எடுக்கின்றார். பீமல் என்கின்றவர் இந்த விடயத்தை கையில் எடுக்கின்றார். அவர் இதை கையில் எடுத்து இந்த புத்தத்தேரருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு சங்கத்திற்கு இந்த தகவலை கொண்டு செல்கிறார். அவரோடு இணைந்து சில ஊடகவியலாளர்கள், அதாவது யூடியூபர்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள். பிரச்சனையை கையில் எடுத்து இதை அவர்கள் கொண்டு போய் அந்த தேசிய அந்த சிறுவர் சிறுமிகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் அதை கொண்டு போகிறார்கள். அப்படி கொண்டு போகின்ற பட்சத்தில் அந்த ஆணையத்தை சார்ந்தவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்படி அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு ஏப்ரல் 10 சிறுமி, அதாவது அந்த சிறுமியிடம் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த தேரர் பயணித்தார் என்பதை மையப்படுத்தி சிறுமியிடம் இருந்து ஏப்ரல் 10 வாக்குமூலம் வாங்கப்படுகிறது. 10 வாக்குமூலம் வாங்கிய பின்பு கூட காவல்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏப்ரல் 22 மீண்டும் விமல் அவர்கள் அந்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு மையத்திடம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை மையப்படுத்திய கடிதத்தை கொடுக்கிறார். ஏப்ரல் 24 அந்த சிறுமியால் பெறப்பட்ட வாக்குமூலம், அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளாடைகள், இவைகள் அனைத்துமே பரிசோதிக்கப்படுகின்றது. பரிசோதிக்கப்பட்ட பின்பு இந்த தேரர் தவறு செய்திருக்கிறார் என்கின்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றது. எனவே ஏப்ரல் 27 இது வழக்காக பதிவு செய்யப்படுகின்றது. வழக்காக பதிவு செய்கின்ற அந்த காவல்துறை அதிகாரிகள் யார் இந்த தவறை செய்தார் என்பதை அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடாமல், இப்படி ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டால் என்கின்ற ரீதியில் அவர்கள் வழக்கை பதிவு செய்கிறார்கள். ஏப்ரல் 30 திரும்பியும் அந்த சிறுமியர் பாதுகாப்பு ஆணையம் கேள்வி கேட்கிறது, ஏன் நீங்கள் இன்னும் புத்தத்தேரரை நீங்கள் கைது செய்யவில்லை என்று. மே 4 நீதிபதியின் முன்பாக இந்த சிறுமி மீண்டும் வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய ஒரு களம் அமைகின்றது. சிறுமியிடம் வாக்குமூலம் பெறப்படுகின்ற அந்த சூழலில் சிறுமி சொல்லியிருக்கக்கூடிய தகவலும் அந்த தேரர் நடந்திருக்கக்கூடிய விடயங்களும் உண்மை என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. எனவே மே 8 நீதிமன்றம் அந்த தேரரை கைது செய்ய வேண்டும் என்று அறிவிக்கின்றது. மே 9 தேரர் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்ட மறுநிமிடமே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக மருத்துவமனையில் போய் அவர் அனுமதிக்கின்றார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்று ஜோடிக்கப்படுகின்றது இந்த அரசு சார்பில். மே 13 கோட்டை நீதிவான் மன்றம் அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடுகிறது. 22 வரை 22 வரை விளக்கமறியல் வைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த தேரர் தேசிய மருத்துவமனையில் போய் படுத்துக் கொள்கிறார். அப்பொழுது நீதிமன்றம்
நாயகம் என்கின்ற மருத்துவர் தலைமையில் அந்த தேரருக்கு என்ன இருக்கிறது என்று விசாரிக்க களம் அமைக்கின்றன. அப்படி விசாரிக்க களம் அமைக்கின்ற பொழுது அந்த தேரருக்கு உடல் நலத்தில் எந்த கேடும் இல்லை என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த வழக்குகள் பரபரப்பாக பேசப்பட்டன. தேரருக்கான தண்டனை கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் பெரும்பாலான அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த குழந்தையே ஒரு விபச்சாரி என்கின்ற அடிப்படையில் பேச ஆரம்பித்தார்கள். அதுபோன்று சிங்கள தலைவர்கள் மௌனம் சாதிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அறிந்தும் தங்களுடைய மதம் சார்ந்த களத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்டுமிராண்டித்தனமும் அமைதியும் இன்று பலரிடம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்விகள் இன்று பல மட்டங்களில் எதிரொலிக்க ஆரம்பித்து இருக்கின்றது. அந்த தேரருக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் பிறந்தால் கூட ஏழைகளுடைய குரல் கண்டிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடியவருடைய காதில் கேட்குமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இறை இருக்கிறான், கண்டிப்பாக கதறலுடைய அதாவது சிறு குழந்தைகளின் கதறலை அவன் கேட்பான் என்கின்ற கதைகளை எல்லாம் மறைநூல்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் இதுவரை எந்த இறைவனும் வந்து இந்த சிறு குழந்தைகளுடைய குரலை கேட்டானா என்பதுதான் பெரும் கேள்வியாக இருக்கிறது. அப்படி கேட்டிருந்தால் 2009ஆம் ஆண்டு நம் இனம் அழிக்கப்பட்ட பொழுது கதற கதற சின்ன குழந்தைகள் மரணத்தை தழுவிய பொழுது ஏதாவது ஒரு இறைவன் எங்கிருந்தாவது ஓடி வந்து கேட்டிருக்க கூடும். இல்லை, இறைவர்கள் எப்பொழுதுமே வேடிக்கை காட்டக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். இங்கு இந்த தேரரை மனிதன் என்பதை விட நாய்களை விட கேவலமானவன் என்றுதான் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.